ஓகேவா? டீசெண்டாக இருக்குது. என்னென்ன இருக்குது இதில்? வெள்ளரிக்காய் இருக்குது, வெள்ளரிக்காய் இருக்குது, அப்புறம் ஒரு பீன் பாயில் பண்ணி போட்டிருக்கேன், கிரைண்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஓகே மேஷ் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா இருக்குது, ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. சாலடில் என்ன டேஸ்ட்டு? சாலட் வந்து உடம்புக்கு நல்லது தானே, டேஸ்ட் இருக்கக்கூடாது தானே சாலடு. லஞ்ச் பார்த்தலாமா? இன்னும் ஏதோ பச்சை மஞ்சள்ன்றது. இது அவரை பயிர் இருக்குல்ல, ஆமாம், அது அந்த சாதம் சம் இன்க்ரீடியன்ட்லாம் கிரைண்ட் பண்ணி போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகே அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது கொத்தவரங்காய் கூட்டு. கொத்தவரங்காய் கூட்டு சூப்பரா. இது வாழைக்காய். வாழைக்காய் கிரேட் பண்ணி பண்ணீங்க? வாழைக்காய் கிரேட் பண்ணி அதில் கொஞ்சம் எக் போட்டு. திடீர்னு வந்த யோசனை. இப்பெல்லாம் யோசிக்க சொல்லி யாரும் உனக்கு கற்றுத்தரா அப்படின்றதான் எனக்கு தெரியல. சரி, ஓகே. யாரும் கற்றுத்தரல, நீ க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மூளையை தான் கொலாப்ஸ் பண்ணும். சரி, இதை நான் இப்போ சாப்பிட்டுட்டு உனக்கு வந்து என்னென்னு ஈவினிங் வந்து சொல்லுவேன். உங்களுக்கு பிடிச்ச தோசை, முள்ளங்கி சாம்பார், கார சட்னி. அது என்னன்னு தெரில, அந்த தோசை அப்படின்னாலே ஒரு எக்ஸைட்மெண்ட், டிங் அப்படின்னு ஒரு ஜாலி தான். மதியானம் சாப்பாடு நல்லா இருந்துச்சு. அந்த கொத்தமல்லி சாதம், அதில் நிறையா பயிரெல்லாம் போட்டு அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, டேஸ்ட்டாகவும் இருந்தது. ப்ளஸ் அந்த கூட்டு ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் வாழைக்காய் கூட்டு ரொம்ப நல்லா இருந்தது. சொல்லணும், இந்த கூட்டு மாதிரி வைக்கிறது கொத்தவரங்காய் நார்மலாக நாங்கள் காய் ஃப்ரை பண்ணி தான் சாப்பிடுவோம். கொத்தவரங்காய் கூட்டு மாதிரி போன தடவை வச்சதும் நல்லா இருந்துச்சு, இன்றைக்கி வச்சது அதோட சூப்பராக இருந்தது. அந்த வாழைக்காய் இருக்குல்ல, அந்த வாழைக்காய் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப கம்மி. வாழைக்காவை தவாவில் போட்டு வறுத்து மிளகா பொடி போட்டு கொடுத்தாலே நான் நல்லா சாப்பிடுவேன். அதை வேற கிரேட் பண்ணி என்னென்னவோ பண்ணி. அப்புறம் என்னோட கிரியேட்டிவிட்டி எப்படி காமிக்க? நீ காட்டாத உன் கிரியேட்டிவிட்டி. நான் அதுதான் ரொம்ப நாள் சொல்லிட்டு வீடியோ பார்க்குற எல்லாருக்காக இப்படி சொல்லியே என்ன சாப்பிடுகிறேன். நல்லா தான் இருந்தது, நல்லா இல்லாமலாம் இல்லை. ஆனால் எனக்கு அந்த மாதிரி நேட்டிவாக பண்ணியிருந்தாலே எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கும். பட் ஆனால் ரைஸ் அண்ட் இது வேற லெவல், தோசையும் வேற லெவல்.